நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி எம்எல்ஏக்களில் தனி மெஜாரிட்டி பெறலைங்கிறதான் உண்மை. ஓட்டில் வந்திருக்கலாம், ஓட்டு மேட்டர் இல்லை, சீட்டில் மெஜாரிட்டி வந்திருக்கணும். எடப்பாடி வந்து டக்குன்னு விஜய் ஒரு லூப் கோல் விடுறாரு, ஜோதிமணியை பயன்படுத்தி விஜய் அடிக்கிறாரு. விஜய் மேட்ரு அல்ல, கத்திரிக்காய் அமுத்தினா சந்தைக்கு வந்து போகும். ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாருங்க நம்ம பார்த்து தினமும் தலைவலியாட்டம் அவரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக விமர்சிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இட் இஸ் அப் டு விஜய் டு டிசைட். வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார், இப்போ 4 எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணிட்டு விஜய் கட்சியில சேர்ந்திருக்காங்க. அவங்க ராஜினாமால சட்ட ரீதியான பிரச்சனைகள் எதுவும் வர வாய்ப்பு இருக்கா? சட்ட ரீதியான பிரச்சனைகள் முறியடிக்கணும்னு தான் உடனே டக்குன்னு வேக்கண்ட் போட்டுட்டாரு. அது இன்னைக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் தொடர்பாக சட்ட ரீதியான பிரச்சனை வரும். அதில் இவங்க கண்டோன் பெட்டிஷன் கொடுத்து ஏதோ விட்ராவல்ங்கிற மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க. இடியாப்ப சிக்கல்கள் இருக்குது என்றாலும் இதுலேயே வந்து கண்டோன் பெட்டிஷனில் இதாகிட்டுன்னு சொன்னால் என்ன பெட்டிஷன் என்ன டிராஃப்ட் இருக்குன்னு நமக்கு தெரியல. இவங்களுக்கு எதிராக ஏதாவது இருக்கான்னு தெரியல. ஸோ இதெல்லாம் அதிமுக கட்சி அதை ஸ்பீக்கரை ரியாக்ட் பண்ணுறது, அதுக்கு மேலே அவங்க நீதிமன்றத்துக்கு போகிறாங்களாங்கிறத பலதையும் பொறுத்து இருக்குது. அவங்க எம்எல்ஏ பற்றியே ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ வேக்கண்ட்டுங்கிறத ஸ்பீக்கர் முடிவெடுக்கக்கூடிய ஒரு வேக்கண்ட்னு கொடுத்துட்டாரு. தேர்தல் ஆணையம் அதில் இடைத்தேர்தலை கொண்டு வரணும். இவங்களும் இடைத்தேர்தலை சந்திக்க தயார்னு தான் அதிமுக போவாங்க மாதிரி தோணுது. அதை தடுக்கிற டிலே பண்ணக்கூடிய வேலையையும் ஏதாவது பார்க்கலாம். சபாநாயகருக்கு நடவடிக்கை தொடர்பாக அது டிஸ்குவாலிஃபிகேஷனா ரிசினேஷனாங்கிற ஒரு கொஸ்டின் ஆஃப் ஃபேக்டை கொண்டு வரலாம். அதில் போகிறாங்களா இல்லை பேஸ் பண்ணிடுவோம். இப்போ அன்புமணியெல்லாம் ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு மதுராந்தத்துக்காக. ஸோ நம்மளும் பேஸ் பண்ணி பார்த்துருவோம். ஜெயித்த இடம் தானே இது. திமுக அதிமுக மாதிரி இடைத்தேர்தல் இருக்காதுல்ல, நமக்குன்னு ஒரு இது இருந்துன்னா அதில் அடித்து பார்த்துடலான்னு இப்போ மரதம் குமாரவேலுக்கு எதிராக தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, அங்கே பெருந்துறையில் ஆர்ப்பாட்டங்கள், தாராபுரத்தில் சில சம்பவங்கள் வருது. அம்பாசமுத்திரம் மட்டும்தான் எஸ்ஐக்கு சுப்பியாவுக்கு நல்ல தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கனால அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. மற்ற 3 தொகுதிக்குள்ளேயும் தொண்டர்கள் வந்து ரிசைன் பண்ணி தாவேக்காக போனவங்களுக்கு எதிராக அஜிடேட் பண்ண தானே செய்கிறாங்க. அன்புமணி இந்த விஷயத்துல எப்படி இவ்வளவு ஹார்ஸான நிலைப்பாடு எடுத்தாரு? விஜய் வந்து பயங்கரமா ஏடிஎம்கே விட அவர் பயங்கரமா அட்டாக் பண்றாரு. புது அரசியல்ல தேர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் சென்டிமெண்ட்ஸ் இன் பொலிட்டிக்ஸ். திருமாவளவன் இங்கே பெரிய முக்கியத்துவம் பெற்று சிஎம்ஆ வருவார், பெரிய அமைச்சரவைன்னு வரும்போது அவங்களுக்கு வந்து டெல்லி அரசியலில் அவங்க அமைச்சராக வந்திருக்காங்க. அன்புமணியே அமைச்சராக இருந்திருக்காரு. இதனை இவன் முடிக்கும் என்றா இந்த அவனே அவன் கண் உடல்ங்கிறதுல அண்ணன் தலித் மேலே மிகப்பெரிய இன்டலெக்சுவல் அம்பேத்கரை பற்றி உள்ள கோட்ஸ் என்னென்னா ராம்விலாஸ் பாஸ்வான், இவங்க உமாபாரதி எல்லாம் இவர்கிட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அவர் மத்திய அமைச்சராக இருந்தார். பொன்னுச்சாமி அவர் மத்திய அமைச்சராக இருந்தார். இந்த நான் தலித் மூமெண்ட்டில் ராம்தாஸ் கிளாஸ்மேட் வெளியேறிட்டார். என்டி சண்முகம் நம்ம நண்பர், அவர் நல்ல அருமையான நண்பர். அவர் நான் முரண்பட்டு இருக்கும்போது அவரோட ப்ரோக்ராமெல்லாம் எனக்கு அனுப்புவார். இன்னும் சொல்லப்போனால் எல்லாமே எனக்கு எதுவுமே இல்லைன்னே, நீங்கள் அவரை பாருங்கள் இவரை பாருங்கள் அப்படின்லாம் எனக்கு லிவரேஜ் கொடுப்பாரு. நான் ஃபைட் பண்ணுன்னு நினச்சனால அந்த லிவரேஜ் எல்லாம் எடுக்கலை. அவர் மத்திய அமைச்சராக இருந்தார். வேலு கலெக்டராக இருந்தவர், ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் மத்திய அமைச்சராக இருந்தார். அன்புமணி இப்படி இந்த கட்சி வந்து டெல்லி களத்துக்குள்ளே ஒரு 2009 வரை கோல வச்சுனாங்க. மத்திய அரசு மேலே பங்கு வச்சாங்க. ஆனால் தமிழக அமைச்சரவையில் அவங்க 20, 18, 4, 5 வந்தும் தமிழக அமைச்சரவை அவங்களுக்கு கை கூடலை. ஆனால் வெறும் 2 எம்எல்ஏ வந்த விசிகா வந்து இன்னைக்கு சகோதரர் வன்னியரசு அமைச்சராக இருக்கிறாரு. திருமாவளவன் 2 எம்எல்ஏ வச்சு சிஎம்ங்கிற அளவுக்கு வந்துட்டாருன்னு சொன்னால் இந்த அரசியல் டைனமிக்ஸ் மாறி போச்சு. பைப்போலர் உடஞ்சி போச்சு. இது மும்முனை ஆகி போச்சு. விஜய் ஃபர்ஸ்ட், ஒன் டைம் ஓட்டினாலும் ஃபர்ஸ்ட் 35 விழுக்காடு, ஸ்டாலின் செகண்ட், எடப்பாடி தேர்டு. ஸோ அந்த பழைய கடந்த காலத்தின் கைதியாட்டு பலரும் அரசியல் விமர்சனம் பலரும் இருக்கும்போது குவிபைவா ரியல் பொலிட்டிக்ஸ் என்னங்கிறத பிடிச்சிக்கிட்டு நாம் ஒரு பெரிய சக்தி, நம்மளை தேடி தான் இனிமேல் நம்ம வருவாங்க, நம்ம பழைய கதை முடிஞ்சு போச்சு, நாம் தவிர்க்க முடியாத சக்திங்கிற புரிஞ்சுக்கிட்டு அரசியல் களத்திலையும் சமூக இதுலேயும்
நம்ம பெரிய ஆளுங்கிறத வீறு கொண்டு எழுந்து அன்புமணி பண்ணுறாரு. ராமதாஸால தான் இப்படி இதெல்லாம் பண்ண முடியும்னு நான் நினச்சேன். இந்த காலகட்டத்துக்கு இருக்கவங்களுக்கு மத்தியில் அன்புமணியாலையும் தெளிவாக பண்ண முடியுது. அன்புமணியோட அரசியலை வந்து நான் பாராட்டுறேன். இது வந்து பதவி, சுயநலம், சந்தர்ப்பவாதம் எல்லாத்துக்கும் பாஜக எதிர்ப்புன்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒட்டுமொத்த சந்தர்ப்பவாதத்துக்கு எதிராக எல்லாரும் தரலன்னு அன்புமணி விருத்துக்குள்ள குரல் வந்து பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது. விஜய் வந்து திருமாவளவனுக்கு 2 எம்எல்ஏ வச்சிருக்க திருமாவளவனுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அன்புமணிக்கு எதுவுமே கொடுக்கல அப்படிங்கறதுல அவருக்கு ஒரு கோபம் இருக்கா? நம்மள எதிர்பார்த்தாரா? அது சாத்தியம் இல்லைன்னு தெரியுமே. அதை காங்கிரஸ் ஏத்துக்க மாட்டான், சிபிஎம் சிபிஐ வெளியே இருந்து ஆதரவு கொடுக்கும், ஏத்துக்க மாட்டான்ல. ஸோ அந்த இடத்துல திருமாவளவன் தானே அவங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க, ஒன்னா பயணிக்கவங்க. மத சார்பினுங்கிற ஒரு பேர்ல, பாஜக பேர்ல எல்லா தவறான அரசியலும் அவங்களுக்கு பண்ணதுக்கு லைசன்ஸ் வழங்கப்பட்டிருக்குல்ல. ஸோ சனாதனத்தை எதிர்ப்பாங்க, இந்துக்களை எதிர்ப்பாங்க, இந்து தர்மத்தை எதிர்ப்பாங்க. எல்லாத்துக்குமே அவங்களுக்கு மத சார்பை கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்காக ஒரு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்குது இல்லையா? அன்புமணி அப்படி இல்லையே. இல்ல அன்புமணி எக்ஸ்பெக்ட் பண்ணாரா விஜய் நமக்கு அமைச்சர் பதவி வரும், இல்ல நம்மள கூப்பிடுவாரு அப்படின்னு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தாரு? இல்ல, திருமாவளவன் இந்த சைடு இருக்கனால எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நான் கருதல. ஓகே, ஏன்னா திருமாவளவன் கொஞ்சம் டிலே பண்ணிட்டு இருந்தாரு, ஒரு டிசிஷனை சொல்லாம டிலே பண்ணிட்டு. அன்புமணி பாஜக கூட்டணியில இருந்தவர். அப்ப அதை நீங்க இது பண்ணீங்கன்னா அது உங்களோட கிரெடிபிலிட்டி ஆங்கில பாதிக்கும்னு கூட விஜய் நினைச்சிருக்கலாம். சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ 25 பேருக்கான தகுதி நீக்கத்தை திரும்ப வாங்கிட்டா கூட சபாநாயகரால அவங்கள தகுதி நீக்கம் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க. உண்மையில அந்த ஆக்ட நோக்கி அது ஒரு கிரே ஏரியாவா தான் இருக்கு. மல்டிபிள் இன்டர்பிரேஷன் அதுல போயிட்டு இருக்குது. ஷாமண்ணா இந்த இன்டர்பிரேஷனை கடுமையாவே சொல்றாரு. அண்ணன் சொன்னா ஒரு லீகல் இதுல இதானவர், அவர் அதுக்குள்ள ஒரு காரண காரியம் இல்லாம ஷாமண்ணா அதை சொல்ல மாட்டார். பட் கோர்ட்டு தலையிடலாம். ஆனா கோர்ட்ல போய் இதுக்கான ரிலீஃப் ப்ராப்பரா வாங்க முடியாது. ஏன்னா லாஸ்ட் 18 பேர் அலையாளன்னு அலைஞ்சு எந்த ரிசல்ட்டுமே கிடைக்கல. டிவிக்கு அந்த ரூட்டை நோக்கி எடுக்க வாய்ப்பு இருக்கா? கத்திரிக்காய் முத்தினா சந்தைக்கு வந்து போகும். ஸ்பீக்கர் என்ன சொல்றாருங்க நம்ம பார்த்து. ஏன்னா நாளை காலையில ஐ திங்க் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். பாப்பா சொல்லுவார் அது. அல்லது தள்ளி போடுறதுக்கு வேற ஏதாவது சட்ட வல்லுநர்கள் 6000 கமிட்டியை போடுறேன் என்னத்தையா கூட சொல்லலாம். இப்போ இடைத்தேர்தல்கள் ஒரு 10 தொகுதி 15 தொகுதிக்கு மொத்தமா வருதுன்னா அது எந்த கட்சிக்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வரக்கூடிய நேரம், சூழ்நிலை, களத்தை வச்சு சொல்ல முடியும். நம்பர் 1 கட்சா தாவேக்கா இருக்கு. நம்மளை பொறுத்த அளவுல இடைத்தேர்தல் வரும்போது சிபிஎம் சிபிஐ கூட தாவேக்காவுக்கு எதிராக பிரச்சனைகளை பண்ணிட்டு இருப்பாங்க. திருமாவளவன் கூட பண்ணலாம். அதனாலதான் நான் டே 1 சொன்னது எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் மாதிரி எதிர விஜயார் எலெக்ஷன் தான். அந்த இடத்துல நீங்க ஹெக்டே ராமராவ் மாதிரி டிசொல்யூஷனுக்கு போகிறது தான் விஜய்க்கு நல்லது. அல்லது நீங்கள் மைனாரிட்டி கவர்மெண்ட்டுக்குள்ள இடர்பாடுகள், உதயநிதி ஸ்டாலின் ஷைன் பண்ணுறது, அன்புமணி அதிரடி பண்ணுறது, உங்ககிட்ட இருந்தே பிசிகா சிபிஎம் சிபிஐ உங்களை விமர்சனம் பண்ணுறது, இவர் காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தை உங்களை கமெண்ட் பண்ணுறது, காங்கிரஸில் எம்பி ஜோதிமணி ராகுல் காந்தி ஆசீர்வாதத்தோடையோ அல்லது மீறியோ உங்களை அறச்சீற்றம் கொண்டு சீறி அவங்க வந்து மாணித்தாவரை தான் அடிக்கணும் அவங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு எதிராக அரசீட்டம் பண்ணுறது, இப்படி தான் போயிட்டு இருக்கணும். காரணம் நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி எம்எல்ஏக்களில் தனி மெஜாரிட்டி பெறலைங்கிறதான் உண்மை. ஓட்டில் வந்திருக்கலாம், ஓட்டு மேட்டர் இல்லை, சீட்டில் மெஜாரிட்டி வந்திருக்கணும். ஸோ சீட்டு மெஜாரிட்டிக்கு ஒரு 140 150க்கு ஹெக்டே என்டிஆர் முடிவு எடுத்தால் தான் உங்கள் இமேஜ் நிற்கும். ஆனால் உங்கள் இமேஜ் நிற்குதுங்கிறத விட ஃப்ராக்சர்டு மேனுஃபேக்சர்ட் பண்ணி மெஜாரிட்டி காட்டிடலான்னு உங்களை சார்ந்தவங்களே கருதலாம். அது உங்கள் இமேஜுக்கு காட்டி தான். நான் இதை வந்து இப்போ சொல்லலை, டே 1 ஒரு இதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இட் இஸ் அப் டு விஜய் டு டிசைட். அவ்வளோதான். இந்த லெவலுக்குள்ள அப்படி போகிறது இப்படி போகிறது வந்து அவருக்கு வந்து தினமும் தலைவலியாட்டம். அவரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக விமர்சிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒருவேளை சண்முகம் போன்றவங்களுக்கு ஸ்டாலின் வன்மம் ஜாஸ்தி இருக்கனால கொஞ்சம் சாப்பிட்டா போகலாம். பட் அவங்க கட்சி ரீதியாட்டு வரும்போது அவங்களோட இம்பார்ட்டன்ஸை காட்டக்கூடிய லெவலில் தான் அவங்க போவாங்க. விஜய்க்கு வந்து மைனாரிட்டியா இருக்கிறதுனால இப்போ சின்ன சின்ன கட்சிகளோட பேச்சுகளுக்கு கூட அமைதியாக தான் போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குன்னு சொல்றேன். அதைத்தான் அதுக்குள்ள ஆல்டர்னேட்டிவ் இதாட்டு நான் பார்க்குறேன். அது விஜய் முடிவு பண்ணாதான் முடியும். கூட இருக்கவங்க அதுக்கு சம்மதிப்பாங்கன்னு எனக்கு தோணலை. உங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்க, கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறீங்க, 35 வந்துட்டீங்க, கூட்டணி பலத்தை திமுக இழந்துட்டு, கட்சிக்குள்ளே அதிமுகவுக்கு பிரச்சனை, கூட்டணி அங்கங்கே தள்ளி தான் நிற்குது. ஸோ நீங்கள் டிசொல்யூஷன் ஆஃப் தி அசம்பிளி கேட்டு நின்னீங்கன்னா உங்களுக்குடைய செல்வாக்குக்கு வந்து 140 150 வந்தால் இந்த பிரச்சனையே இல்லை. பட் அதில் ஒருவேளையில்
தப்பு நடந்துருமோங்கிறது உங்களை சுற்றி இருக்கவங்க பயப்படுவாங்க. லாட்டரி விழுந்த மாதிரி விழுந்திருக்கு, நம்பி ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு. கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த பயம் இருக்குது தானா? அவங்களுக்கு இதை தள்ளிட்டு போனால் போதுன்னு தான் நினைப்பாங்க. இது இமேஜ் விஜய் சார்ந்தது தானே. அதிகாரம் கட்சிக்காரங்கள் சார்ந்தது, இமேஜ் விஜய் சார்ந்தது. இப்போ இந்த இடத்துக்குள்ள நான் டிஸ்ட்ரிபியூஷன் போகிறேன்னு சொன்னால் முழுக்க விஜய் நம்பி இருக்கக்கூடிய ஆதவ் வந்து நம்பக்கூடிய புஷியானந்த் வந்து ஓகே சொல்லிடுவார், மன்றத்துல இருந்து வந்தவர். மத்தவங்க எதிர்ப்பு தெரிவிக்க வாய்ப்பு இருக்கு. எதிர்ப்பெல்லாம் விஜய்கிட்ட தெரிவிச்சு விட மாட்டாங்க, மற்றவங்க விரும்ப மாட்டாங்க. ஓகே. ஆனா இப்போ ஒரு 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 20 days ஆயிருக்கு விஜய் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி. ஒரு மாதிரி அவரோட வீக்னஸ் ஃபுல்லா வெளியே ஓப்பனா தெரிய ஆரம்பிச்சுட்டா அவரோட இமேஜ் கொஞ்சம் டவுன் ஆகிட்டே வருதா? மைனாரிட்டி கவர்மெண்டோட தாக்கம் தான். விஜய்க்கு மைனஸ் நான் சொல்லலை, உதயநிதி ஸ்டாலின் அங்கே ஷைன் பண்றது மைனாரிட்டி கவர்மெண்ட்ங்கிறது தான். இல்ல அதை மீறி இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மற்ற மாதிரியான விஷயங்கள்ல ஒரு வீக் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குதா? யாரும் சந்திக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இல்லாம இருக்கிறாங்க மினிஸ்டர்ஸ்லாம். நான் அந்த இடத்துக்குள்ள என்ன பார்க்குறோம்னா, டே ஒன்னே நீங்க யூனிவர்சல் ப்ராப்ளத்துக்கு ஒரு அரசை குறை சொல்றது சரியா இருக்காங்க எனக்கு. பட் நீங்க சொன்னீங்க, அதனால உங்களை சொல்றாங்க. ஓகே, அதுக்கு நான் அவங்க சொல்றது தவறுன்னு சொல்ல மாட்டேன். என் கருத்து இந்த பாலியல் இதெல்லாம் வந்து அரசு மேல குறை சொல்ல, முழுசா குறை சொல்ல, இது வந்து சமூக இன்னைக்குள்ள சூழல். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட அதை பேசியிருப்பேன், ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் அதை நான் பேசியிருப்பேன். இன்னைக்கு என்னோட ஸ்டாண்ட் அதுதான். பட் நீங்க ஸ்டாலினை குறை சொன்னதுனால மற்றவங்க உங்களை இப்போ குறை சொல்றது வந்து இயல்பா வேகமா நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா மக்களுக்கு அந்த கோபம் அப்படியே விஜய் மேல, விஜயுமே ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு இமேஜ் நோக்கி தானே. அது ஒரு தேர்தல் வந்து தேர்தலில் ரிசல்ட் வந்தாலும் தெரியும். இது கிளைம், விஜய்க்கு செல்வாக்கு போயிட்டு ஒன் டைம் ஓட்டு அன்பாப்புலர் ஆயிடுவாங்கிறது திமுகவோட கிளைம். விஜய் நின்னா ஜெயித்துருங்கிறது விஜய் தரப்போட கிளைம். ரிசல்ட்ல தானே அது தெரியும். ஆனா இப்போ ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் இன்னொரு எலெக்ஷனை இமீடியட்டா சந்திக்கிறதுக்கு தைரியம் இருக்கா, இல்ல கெப்பாசிட்டி இருக்குதா, எப்படி பாக்குறீங்க? இதை பயன்படுத்தி தான் விஜய் தனி மெஜாரிட்டி வர முடியும். ஓகே, அல்லது விஜய் நம்பர் 1 லீடர் தான், பட் தனி மெஜாரிட்டி இல்லாத லீடர் தான். சிபிஎம் சிபிஐ இவங்களோட அந்த கிளச்சஸுக்குள்ள இருக்கக்கூடிய லீடராக தான் அவர் இமேஜ் இருக்கும். இப்போ விஜய் வந்து இப்போ குதிரை பேரத்துல ஈடுபடுறாரு அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே வாய்ஸ்ல பயங்கரமா விஜய் அட்டாக் பண்றாங்க, இமேஜை சரிக்க ட்ரை பண்றாங்க. பிஜேபி இந்த விஷயத்துல எப்படி இவ்வளோ அமைதியா இருக்காங்க, எந்த ரியாக்ஷனுமே இல்லாம? இல்லை, இப்போ கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நயனார் கொஞ்சம் எதிராக பேசுற மாதிரி தானே தெரியுது. 2 நாள் நயனார் அப்பதான் இப்பதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அவங்க இல்ல அவங்க ஏதோ ஒரு வகையில பிஜேபி நெருக்கடி கொடுக்க முடியும்னா அது பிஜேபியால தான் முடியும். பிஜேபியால ஒண்ணு கவர்மெண்ட் இல்லையே, ஒரு எம்எல்ஏ இருக்குது, நடுல தானே எம்எல்ஏவா இல்ல, ஒருவேளை என்ஃபோர்ஸ்மெண்ட் மூலமாவோ இல்ல கவர்னர் மூலமாவோ. இது வந்து நீங்க எடப்பாடிக்கிட்டே நெருக்கடி கொடுக்க முடியலையே. டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் கொடுத்தாரு. புதுக்கோட்டையில தான் பிஜேபி சீட்டு கொடுத்தாரு, சென்னையில் ஒரு சீட்டு தான் கொடுத்தாரு. என்ன நெருக்கடி பண்ணிட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க இவங்க? அவருக்காக இவர் அண்ணாமலையை ரிசைன் பண்ணி தான் கொடுத்தாங்க. தொகுதியும் ஒன்றும் இல்லை. இப்பவும் பிஜேபிக்குள்ளே இருந்துக்கிட்டு எடப்பாடி வந்து டக்குன்னு விஜய் ஒரு லூப் கோல் விடுறாரு, சைக்கிள் கேப்பில் கேரளாவுக்குள்ள உள்ள நுழைகிறாரு. இவங்க ஜோதிமணியை பயன்படுத்தி விஜய் அடிக்கிறாரு, பொய்க்கால் குதிரை அரசுங்கிறாரு, காங்கிரஸ் கைப்பிடியில் நீங்கள் இருக்கங்கிறாரு. அவர் பிஜேபிகிட்ட இருந்து தானே செய்கிறாரு. சார், நான் யதார்த்தத்தை சொல்கிறேன்னா, இப்போ நாம் வந்து சனாதன தர்மம் விஷயத்தில் இன்னைக்கு கூட மோடிக்கு வந்து எஸ்சியில் வந்து மதம் மாறினா அவங்க எஸ்சி கிடையாது, ட்ரைபலில் எஸ்டியில் மதம் மாறினாலும் ட்ரைபல். இது வந்து ராகுல் காந்தி இதை பெரிய ப்ராப்ளமாக எடுத்து அந்த மிஷினரி குரூப்ஸ் வந்து பாஜகவுக்கு எதிராக ட்ரைபல்ஸில் அதிக ஓட்டு இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையை உள்ளுக்குள்ளே வந்து உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையை பல ஸ்டேட்டுகளில் ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ நம்ம அலர்ட்டாக இருந்து அந்த ட்ரைபல் கிறிஸ்டினையும் ட்ரைபல் ஹிந்துஸையும் டீலிங் பண்ணணும். அப்படி டீலிங் பண்ணாதான் நம்ம இந்து ட்ரைபல்ஸ் மூலமாக நம்ம ஒரிசாவில் ட்ரைபல் சீஃப் மினிஸ்டர், நமக்கு வந்து சத்தீஸ்கரில் ட்ரைபல் சீஃப் மினிஸ்டர், ப்ரோ ட்ரைபல்ஸ் மத்தியில் நமக்கு தான் அதிகம் இருக்குது. சனாதன தர்மங்கிறது இந்திய மதம், இந்திய தன்மை, இந்த நாட்டின் பண்பாடு கலாச்சாரம் சார்ந்தது. அப்போ ஹிந்து ட்ரைபல்ஸும் சனாதன தர்மத்தோட தான் இருக்கிறாங்க. கிறிஸ்டின் ட்ரைபல்ஸோட தன்மைகள் அதிலிருந்து மாறுபட்டு போகும். அப்போ கிறிஸ்டின் ட்ரைபல்ஸ் பிடியில் இந்து ட்ரைபல்ஸ் இருக்கக்கூடாது. அப்போ இந்த 7.5 விழுக்காடு ட்ரைபல் ரிசர்வேஷனை நம்ம வந்து டீலிங் பண்ணி அந்த கிறிஸ்தவ ட்ரைபல்ஸுக்கு ஒரு அறையோ ஒன்றோ கொடுத்து தள்ளி விட்டுருங்க, நம்ம பிளாக் கரெக்டாக இருக்கணும், அதுதான் சனாதன தர்மத்துக்கு நல்லது, பாஜகவுக்கு நல்லதுங்கிற கருத்தை மோடிக்காக 29 மோடி வரணுங்கிறதுக்காக எப்படி மிஷினரி பண்ண போகிறோம், அதை நம்ம எப்படி அவுட்விட் பண்ணுங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். பட் தமிழ்நாட்டில் பாஜக என்ன பொசிஷனில் இருக்குது? அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது 11.5% இருந்தது, இப்போ 3.5 போயிட்டேன். ஸோ எடப்பாடியும் அதுக்கு தக்கனதான டீல் பண்ணுறாரு.
பாஜக கூட்டணியில் இருந்துக்கிட்டே காங்கிரஸை ஏற்கனவே 20 சீட்டு கொடுத்து ஸ்டாலின்ட்ட இருக்கும்போது ஒரு ஆஃபர் கொடுத்த மாதிரி இப்போ ஜோதிமணி இந்த லெவலுக்குள்ள இவருக்கு லாபி மூலமா ஒரு ஆஃபரை கொடுத்து விஜயை தட்டி விட்டுட்டு காங்கிரஸ் 3 வருஷம் இருக்குது வந்துட மாட்டாங்களாங்கிற எதிர்பார்ப்பில் தானே அவர் போறாரு. இத்தனைக்கும் விஜய் 2 மந்திரி உள்ள வச்சிருக்கிறாரு. அவர் உள்ளாட்சி தேர்தல், ராஜ்சபா, லோக்சபான்னு அவங்க அக்ரிமெண்டே இருக்குது. அதே மீறி அவர் இதை நோக்கி தானே போறாரு. ஸோ இங்க இதுல பாஜக நீங்க பெருசா சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பூதாகரமா சொல்லக்கூடிய அளவுக்கு எதுவுமே இங்க இல்லைங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா எடப்பாடி டீல் பண்ண விதமும் ஆதாரத்தோடு. பட் என்னன்னா எடப்பாடி அதை ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்கலாம். நான் இவ்வளவு சீர்தாயா கொடுத்துருக்கேன், நான் பெரியவங்கிறத சொல்லியிருக்கலாம், எலெக்ஷனுக்கு முன்னே சொல்லியிருக்கலாம். இப்போ பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல எதிர்காலம் இல்ல, அது போக எடப்பாடிக்கே நெருக்கடி கொடுக்க முடியாத பாஜகவால விஜய் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கறது தான் நீங்க சொல்றீங்க. விஜய் மேட்டர் அல்ல, காங்கிரஸ் கூட்டணிக்காக சனாதன எதிர்ப்புன்னு திமுகவே சொல்றாங்க. திமுக சொல்லிட்டு கிறிஸ்டின் முஸ்லீமை தூக்கிட்டு போயிடுவான்னு விஜயும் சனாதன எதிர்ப்புன்னு அவரோட ஒரு எம்எல்ஏ வச்சு சொல்றாரு. அப்ப இங்க கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு தான் பெரிய பிளாக்குங்கிறதுல விஜய் நினைக்கிறாரு, ஸ்டாலின் நினைக்கிறார், உதயநிதி ஸ்டாலின் நினைக்கிறாங்க. அந்த பிளாக்ல இப்ப ஒரு ஸ்பிளிட் விழுந்துட்டுல, கிறிஸ்டின்ஸ் நிறைய விஜய் நோக்கியும், முஸ்லிம்ஸ் கொஞ்சம் ஸ்டாலின் டிஎம்கேக்கு ஹோல்ட் ஆன மாதிரி. அந்த ஓட்டுக்கு தானே எடப்பாடியும் ஓடுறாரு. இவரு கேரளா போகலன்னதும் சந்தில பூந்து சிந்து பாடுற மாதிரி சைக்கிள் கேப்ல நுழையிறாருல. அதுதான் இங்க அரசியல் நடக்குது. யதார்த்த அரசியல் என்ன நடக்குதோ, டே டு டே அரசியல் என்ன நடக்குதோ அதைத்தான் நாம சொல்றோம். இப்போ அவரு அங்க பயந்து போய் பார்க்காம வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அவரு 11ஆம் தேதி பார்ப்பாரு. இன்னைக்கு எத்தனாம் தேதி? 27ஆம் தேதி பார்க்கலன்னு சொன்னா என்ன ஒரு 2 வாரத்துல பார்ப்பாரு நிதி ஆய்வுக்கு போகும்போது. அப்ப இதெல்லாம் அடிபட்டு போகும். ஸோ இங்க அரசியல் இது நம்பிக்கை துரோகம். ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லிக்கிட்டு 2 மந்திரிக்காக விஜய்கிட்ட போய் ஆட்சியில் அமைச்சாலும் அந்த காங்கிரஸை நோக்கி தான் இந்த வெளிப்படையா விஜய் ஒரு சின்ன கேப் விட்டா அதில் உள்ள புகுந்து எடப்பாடி காங்கிரஸில் உள்ள கோஷ்டிகளை பயன்படுத்தி, கார்த்திக் சிதம்பரத்தை பயன்படுத்தி நாம வந்துடலாமான்னு காங்கிரஸை நோக்கி தான் தமிழ்நாடு அரசியல் பயணிச்சுட்டு இருக்கு. இதுதான் வேதனைக்குரிய, விரும்பத்தகாத, பட் உண்மை. எனக்கு என்ன மாதிரி தோணுதுன்னா, பாஜக விரும்பின எல்லா விஷயத்தையும் விஜய் பண்ணிட்டாரோன்னு தோணுது. காங்கிரஸையும் திமுகவையும் பிரிச்சுட்டாரு, டிஎம்கேவையும் விசிகேவையும் பிரிச்சுட்டாரு. இது எல்லாமே அது ராகுல் காந்திக்கு தான் அந்த நன்றியை தெரிவிக்கணும். ராகுல் காந்திக்கு தான் அந்த நன்றியை தெரிவிக்கணும். ஏன்னா ஒரு வகையில நன்மை. காங்கிரஸ் திமுக கூட்டணி பார்லிமெண்ட்ல ஜெயித்த கூட்டணி. அந்த கூட்டணியை ராகுல் காந்தி பிரிச்சது மோடிக்கு ஒரு வெளிச்சம் வரும்னு நம்புறோம். இந்த அரசியல் முறைகேடுகளுக்கெல்லாம் மோடி எதிர்ப்புங்கிறத வச்சு அயோக்கியத்தனம், மொள்ளமாரித்தனம், கேப்மாரித்தனம், பதவி வெறி அத்தனைக்கும் பாஜக எதிர்ப்புன்னு சொல்லும்போது இந்துக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வரும். இப்படிதான் பல மாநிலங்கள்ல வந்தது. தமிழ் மண்ணிலும் இந்துக்கள் மத்தியிலும் மோடி தலைமைக்கு ஒரு விழிப்புணர்வு வரும் நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த ஒரு இது 29ஆம் ஆண்டு 3 வருஷம் இருக்கு. ஒரு அந்த டைம் நெருங்கி போது வராதாங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த வகையில மோடி தலைமையை நேசிக்கக்கூடியங்க, 4வது முறை மோடி வரக்கூடிய நாம ஹாப்பி. அண்ணாமலையை நீக்கக்கூடாதுன்னு சொன்னதுல அவங்க சரியா இருக்காது போது வருத்தம் தான் நமக்கு. அப்ப இனிமேல் டிஎம்கேவோட அரசியல்ங்கிறது விஜய ஹார்ஸா விமர்சிக்கிறது, பேரலா காங்கிரஸ் விமர்சிக்கிறதுன்னு மாறிடுமா? பிஜேபி அப்படியே கண்டுக்காம விட்டுருவாங்களா? எப்படி புரிஞ்சுக்கலாம்? பிஜேபி எதிர்ப்புல தான் அவங்க தோத்துட்டாங்களே. 3 தடவை கை கொடுத்தது, 4வது முறை கை கொடுக்கலையே. ஓகே, ஆனா அது பார்லிமெண்ட்டுக்கு அது இப்பவும் அதை சொல்றாங்களே. இது இடி மேட்டர்ல, விஜயன் மேட்டர்ல அடிக்கிறாங்களே, பிஜேபி சேர்த்தானே அடிக்கிறாங்க. அதுதானே பெரிய மனுஷன் சின்ன புத்தின்னு சண்முகம் என்ன சொல்றாருன்னு, பெரிய மனுஷன் சின்ன புத்தின்னு அவருக்கு உரைக்கட்டுங்கிறக்காக தான் திரும்ப சொல்றேன். ஒரு வன்மம் இருக்கு ஸ்டாலின் மேல அவருக்கு. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி.